சாதி இந்தியாவுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்க இருக்க பிரச்சனை. கிறிஸ்டியானிட்டியில் சாதி இருக்குது, இஸ்லாமில் சாதி இருக்குது, இந்து மதத்தில் சாதி இருக்குது, பௌத்தத்துலையும் சாதி இருக்குது. ஆரம்ப காலத்தில் சாதி எப்படி இருந்துச்சு, இப்போ ஏன் இவ்வளவு அதிதீவிரமான பிரச்சனையாக இருக்குது, இதையெல்லாம் கொஞ்சம் விலாவரியாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. சமஸ்கிருதம், அதாவது ஒரிஜினல் ஐந்திரம் தமிழர்களுடையதுன்னு எப்போ தமிழர்கள் நம்புகிறோமோ அன்னைக்கு தான் நம்மோட உண்மையான எதிரி யாருன்னு நமக்கு தெரியும். கலப்பாளர்கள் காலத்துக்கு முன்பு வரைக்கும் சாதிங்கிறது நம்ம இந்தியாவிலேயே இல்லாத ஒன்று. வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்தியாவில் அவங்க வர்றதுக்கு முன்னாடி சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறைலாம் இப்போ இருக்கிற மாதிரி மிக அதிதீவிரமாக இருந்ததே கிடையாது. ஆனால் சாதிகள் இருந்தது. எப்படி திராவிடம்ங்கிற இல்லாத விஷயத்தை உருவாக்குனானோ அதே மாதிரி யூரோப்பில் இருந்த ரேசிசமை இந்தியாவில் இருந்த வடுக ஆரியர்கள் உருவாக்கி வச்சிருந்த வர்ண கோட்பாடோடு கலந்து சாதி வெறியை அதிதீவிரமாக்குனதே வெள்ளையன் தான். நல்லா கவனிங்க, வெள்ளையன் சாதியை உருவாக்கினான்னு சொல்லலை, இந்த சாதி வெறியை மிக அதிதீவிரமாக்குனது வெள்ளையன். தொல்காப்பியர் காலத்திலிருந்து கடைசி பாண்டியர்கள் காலம் வரைக்குமே தமிழர்கள் தொழில் வழி சாதியையும் போர் வழி பட்டங்களையுமே வச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. தங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை இங்க பரப்ப இந்து மதத்தில் ஏகப்பட்ட கொடூரங்கள் இருக்குன்னு இந்தியர்களையே நம்ப வச்சவங்க தான் வெள்ளையர்கள். இந்த பூமியிலேயே மிக பழமையான மதம்னா அது தமிழர்களின் திணை வழி வந்து இந்தியா முழுவதும் பரவிய இந்து மதம் தான். இந்து மதம்னு சொன்னதும் ஐயோ தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்ற எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை இவங்க சொல்லி இது மூலமா அரசியல் பண்ண ஒரே ஒரு காரணம் என்னன்னா, ஆரியர்கள்னு சொல்லி இன்னுமே வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிச்சு வச்சு அதன் மூலமா அரசியல் பண்ணிட்டு வராங்களே தவிர இந்தியா முழுமையா ஒற்றுமையாகணும்னு எந்த அரசியல்வாதியும் நினைக்கவே இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழர்களுடைய கடவுளர்கள் தான் வடக்கில் இருக்காங்கன்னு வடவர்களுக்கு தெரியாது. வடக்கில் தமிழர்கள் வாழ்ந்து அங்கு உண்டாக்கிய கடவுளர்களே இன்றளவும் இருக்காங்கன்னு தமிழர்களுக்கு தெரியாது. இந்த விஷயம் தெரியாம இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் ஆரியம் பிராமணம்னு பேசியே வயிறு வளர்க்குற சில கூட்டம் வாழ்ந்துட்டே தான் இருக்கும். உண்மையான வர்ணமுறை, அதாவது தொழில் வழி சாதி முறை இந்தியர்களை மதமாற்றத்திலிருந்து தடுத்து எல்லா நிலையில் உள்ள மக்களையும் ஒரு அரசுக்குள் கொண்டு வரும் அமைப்பாக இருந்துச்சுன்னு 19ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவத்துக்கு மதமாற்றம் பண்ண வந்த பிரெஞ்சு மிஷனரி ஆபே துபாய் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வடுக ஆரியர்கள் தமிழர்களுடைய வேதத்தை திரிச்சு வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாம தொழில் வழி குடிகளா இருந்ததை வர்ணாசிரம முறையில் படிநிலைப்படுத்தி வச்சிருந்தாங்க. இதை பார்த்த வெள்ளைங்க இதுதான் நேரம்னு ஐயோ இந்து மதத்தில் சூத்திரர்கள் என்ற மக்களை இவர்கள் தனிமைப்படுத்தி தீண்டாமை கடைபிடிக்கிறார்கள், அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள், பிராமணனே உயர்ந்தவன் சொல்லி அவங்களை ஏமாத்திட்டு வராங்கன்னு இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இதை நம்ம இந்தியாவுடைய செக்குலரிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே உல்டா பண்ணி 2000 வருடங்களாக ஒடுக்கினார்கள், 2000 வருடங்களாக அமுக்கினார்கள், பிதிக்கினார்கள்னு தொடர்ந்து பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. இப்போ வரைக்கும் சூத்திரர்கள்னு சொல்லி அந்த மக்களை உண்மையாகவே அடிமைப்படுத்தி வாடுறது மதச்சார்பின்மை பேசுகிற குரூப் தான். இந்தியா பன்னெடுங்காலமாகவே பலதரப்பட்ட மொழியை பேசும் மக்கள் வாழ்ந்த இடமா இருந்துட்டு வருது. இந்த காலகட்டத்தில் தான் பண்டைய தமிழர்கள் ஒரு மொழியை உருவாக்குறாங்க, அதுதான் ஐந்திரம். இந்த மொழியை தமிழுக்கு பிறகு உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இதுடைய நோக்கம் பேசுறது கிடையாது. இந்த மொழியை பயன்படுத்தி முழுக்க சப்தங்களையும் பாடல்களை பாட மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க ஃபார் காஸ்மிக் அண்ட் டிவைன் பர்பஸ். இதனால தான் தமிழ் மொழியை உலகம் பூரா பேச்சு மொழியாகவும் ஐந்திரத்தை நான்மறைகள் கற்ற, அதாவது 4 வேதங்களை கற்றுத் தெரிந்த தமிழ் அந்தணர்களும் பார்ப்பான்களும் ஐயர்களும் மட்டுமே பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு அதிமேதாவிகள் சிலர் பார்ப்பனர்கள்னா யாரு, அந்தணர்கள்னா யாரு, ஐயர்னா யாருன்னு தெரியாமலேயே நூல் போட்ட எல்லாரையும் ஆரியர்னு கடிச்சிட்டு வராங்க. இந்தியாவின் டிவர்சிட்டி உண்மையிலேயே அடித்தட்டு மக்களையும் உயர்த்தும் அமைப்பாக இருந்துச்சு. ஆனால் வெஸ்டர்ன் டிவர்சிட்டி முழுக்க ஸ்கின் கலர், எத்னிசிட்டி அண்ட் ரேஷியல் வெறுப்போடு தான் இருந்துச்சு. அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை இங்கே கொண்டு வந்து இந்தியாவில் திணிச்சதும் பூர்வீக இந்தியர்கள் அனைவரும் கருப்பர்கள், ஆரியர்கள் வந்த பின்பே வெள்ளை நிறம் உருவானதுன்னு வெள்ளையன் சொன்னதை நம்பின அதிமேதாவிகள் இன்னமும் ஆரியர்கள்னு பேசிட்டு வராங்க. 18ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாமில் இருக்க மாதிரி இந்தியாவின் 4 பக்கங்களில் இருந்த புனித நூல்கள் எல்லாத்தையும் இணைச்சி தி லாஸ் ஆஃப் ஹிந்துஸ்னு கம்பைல் பண்ணாங்க. இதை பண்ணது சர் வில்லியம் ஜோன்ஸ். இவர் தன்னைத்தானே பண்டித வில்லியம் ஜோன்ஸ்னு அழைச்சிக்கிட்டாரு. இவர் தி லாஸ் ஆஃப் ஹிந்துஸ்னு எதெல்லாம் தர்மத்தையும் நீதியையும் சமூகத்தை பற்றியும் பேசுதோ அது எல்லாத்தையும் இந்துக்கள் சாதி ரீதியாக அடக்குமுறை செய்து வருவதற்காகவே உருவாக்கினார்கள்னு இவர் திரிச்சு விட்டாரு. இதன் மூலமா பன்னெடுங்காலமாக சாதி ரீதியாகவே இந்தியர்கள் வாழ்கிறார்கள்னு தற்குறி இந்தியர்களையே நம்ப வச்சாங்க. இது மாதிரியான காரியத்தை கொடூரமா படையெடுத்து பல நகரங்களையும் பல கோவில்களையும் அழிச்ச அரேபியர்கள் கூட
பண்ணவே இல்லை. வரலாற்று ரீதியாக இந்தியாவை 8 காலகட்டமாக நாம் பிரிக்கணும். குமரிக்கண்டம் இருந்த காலம், குமரிக்கண்டம் அழிந்த காலம், இண்டஸ் வேலி ஹரப்பா மொகஞ்சதரோ காலம், தமிழர்கள் வட இந்தியாவில் வாழ்ந்த காலம், இஸ்லாமிய ஆட்சி காலம், ஐரோப்பிய காலனிய ஆதிக்கத்தின் காலம், சுதந்திரத்திற்கு பிற்பட்ட காலம், உலகமயமாக்கப்பட்ட காலம். இதில் முதல் 5 காலகட்டத்தில், அதாவது இஸ்லாமிய ஆட்சியின் போது கூட இஸ்லாமிய பண்டிதர்களே இந்தியாவில் சாதிய தீண்டாமை இருந்ததுன்னு எழுதிட்டு போகவே இல்லை. மதமாற்றம் வந்த அரேபியர்களே இந்தியா சாதி ரீதியாக பிளவப்பட்டிருக்குன்னு எழுதலை. ஆனால் நாங்கள் தான் இந்தியர்களுக்கு நாகரிகம் கற்றுத்தந்தோம்னு சொன்ன வெள்ளைக்காரனுடைய ஆட்சியில தான் சாதி ரீதியான வெறுப்பும் சண்டையும் கொலையும் கணக்கு வழக்கு இல்லாமல் நடந்திருக்கு. ஆனால் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாயிருந்த புத்தி கொண்ட இப்போதைய வெள்ளைத்தோல் பிரியர்கள் வெள்ளைக்காரன் சொன்ன பொய்ய அப்படியே மனப்பாடம் பண்ணி 2000 வருடங்களாக குடிமை வச்சிருந்தவன் ஏமாத்திட்டு வரான் அப்படின்னு இப்போ வரைக்குமே உருண்டுட்டு வராங்க. இதை வச்சு ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இது மாதிரி பேசி பேசி இந்த அடித்தட்டு மக்களுக்கு இவங்க நல்லது பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, பண்ணவே இல்லை. அவங்கள வச்சு இவங்க வாழ்ந்துட்டு தான் வராங்க. இந்த 2000 வருஷமா எங்களை நசுக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னு கத்திட்டு வர எல்லாருடைய உளறல்களையும் கிமு 4ஆம் நூற்றாண்டிற்கும் 3ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த கிரேக்க பயணி மெகஸ்தனஸ் சுக்குநூறா உடைச்சிருக்காரு. ஆனா இந்த விஷயம் நம்முடைய பாட புத்தகத்தில் இருக்காது. இதை பத்தி நம்முடைய அரசியல்வாதிகள் எந்த மேடையிலும் பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயம் பாடத்துல இருந்தா ஆரிய பொய் தீண்டாமை பொய் பேசி இவங்க ஆட்சி நடத்துறதெல்லாம் கனவுலையும் நடக்காது. அதனால இதை பத்தி இவங்க பேசுறதே கிடையாது. மெகஸ்தனஸ் என்ன சொன்னாருன்னா, அடிமை முறை மற்றும் அடிமைகள் என்ற முறையே இந்தியர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. அடிமை என்பதே இந்தியாவில் பயன்படுத்தாத வார்த்தை. அனைத்து மக்களும் சுதந்திரமாக வாழ்கிறார்கள். சூத்திரர்கள் தான் இந்தியாவின் முக்கிய இனமாக கருதப்படுகிறார்கள்னு ஒரு கிரேக்கர் இவ்வளவு அழகா அவர் பயணம் பண்ணி இங்க வாழ்ந்தப்ப எழுதிட்டு போயிருக்காரு. ஆனா இதை அப்படியே மறைச்சி இல்லாததையும் சொல்லாததையும் இவங்க சித்தரிச்சு நம்ம நவீன இந்தியர்கள் ஆரிய கதைகளை இன்னமும் பரப்பிட்டு வராங்க. உண்மையான வடுக ஆரியர்களுடைய சூழ்ச்சியில இந்தியா விழுற வரைக்குமே இந்தியாவில் தொழில் வழி சாதிகள் மட்டும்தான் இருந்துச்சு. அது வரைக்கும் சாதிங்கிற வார்த்தை கூட இந்தியாவில் உருவாகல. இஸ்லாமிய ஊடுருவலப்ப இந்த நிலை தலைகீழா மாறுது. இஸ்லாமிய ஆட்சியின் கொடூரத்தின் கீழ் வாழ்ந்த இந்தியர்கள் உயிரோடு இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சாங்களே தவிர சாதி தான் உயர்ந்தது, தீட்டு தீண்டாமைன்னு எதை பத்தியும் அவங்களால யோசிக்க கூட முடியல. ஏன்னா அதற்கான நேரமும் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இல்லை. இப்போதைய அரசியல்வாதிகள் எப்படி 500 ரூபாய் கொடுத்துட்டு கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்களோ அதையே இஸ்லாமிய மன்னர்கள் 10 பைசா கூட தராம தாராளமா பண்ணிட்டு வந்தாங்க. இஸ்லாமிய மன்னர்கள் வட இந்தியாவோட ஒட்டுமொத்த வருமானத்தையும் தங்களுடைய ஆடம்பரத்துக்காகவே பயன்படுத்தியிருக்காங்களே தவிர கல்விக்கும் தொழிலுக்கும் புதிய திட்டங்களுக்கும் அவங்க பயன்படுத்தவே இல்லை. முக்கால்வாசி வட இந்தியர்கள் தென்னிந்தியர்களை விட கல்வியில் பின்தங்கியிருக்க இதுதான் முழுக்க முழுக்க காரணம். 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்குள் வந்தப்ப இந்து மற்றும் முஸ்லிம் மக்கள் சாதியை தங்களுடைய வாழ்வியலின் அங்கமாக கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள்னு போர்த்துகீசியர்கள் குறிப்பிட்டு போயிருக்காங்க. தொழில்வழி சாதியாக இருந்த இந்திய மக்களை அரேபியர்களின் படையெடுப்பும் கொடூரமான ஆட்சி முறையும் சர்வைவல் மோடுக்கு தள்ளினதும் தொழில்வழி சாதியை அப்படியே பிறப்பு வழி சாதியாக கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. போத் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் மற்றும் பிற மதத்தவர்களும் கூட. பிரிட்டிஷ் ஆட்சியப்ப கேஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது பெரும்பாலான இந்தியர்களுக்கு அவங்களோட சாதி பேரே தெரியலன்னு வெள்ளையர்கள் கடுப்பான சில நிகழ்வுகளும் உண்டு. வெள்ளையர்கள் சாதி வாரியா எடுத்து வச்ச கணக்க சுதந்திர இந்தியாவை கைப்பற்றிய அரேபியர்களை விட கொடூரமான ஆட்சியாளர்கள் இந்த சென்சஸை அப்படியே சாதி ஓட்டுகளா மாத்தினாங்க. இப்ப வரைக்கும் நடக்கிற ஆணவ கொலை, தீண்டாமை, சாதிய பாகுபாடு எல்லாத்துக்குமே வடுக ஆரியர்கள், வெள்ளையர்கள் மற்றும் நவீன அரசியல்வாதிகள் மட்டும்தான் காரணம். குடி வர்ணமாச்சு, வர்ணம் ஜாதி ஆச்சு, ஜாதி பொலிட்டிக்கல் ஓட் பேங்க் ஆச்சு. இதுல இருந்தே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, ஜாதியை நாங்க அழிக்கிறோம் ஒழிக்கிறோம்னு சொல்ற எல்லாருமே இவங்க சொல்லிட்டு வர கதைகள் எல்லாமே போய் தான். இதை வச்சு இவங்க ஆட்சி பண்ணிட்டு வராங்களே தவிர உண்மையான தீண்டாமையை இவங்க ஒழிக்க நினைக்கவே இல்லை. வேதங்களில் 4 வர்ணங்கள் பற்றி ஆரியர்கள் தான் முதலில் சொன்னார்கள்னு நம்ம திராவிட கோஷ்டிகள் சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் ரிக்வேதத்தில் வர புருஷ சூக்தால தான் முதல் முறையாக 4 குரூப் நேம்ஸ் வருது. பிராமின், ராஜன்யா, வைஷ்யா, சூத்ரா இந்த 4 வார்த்தைகளை தவிர வர்ணம் என்ற வார்த்தையோ சாதி என்கிற வார்த்தையோ அதில் இடம்பெறவே இல்லை. ஏன்னா தமிழர்கள் உருவாக்கின வேதங்களில் குடிகள் மட்டும்தான் இருக்குமே தவிர பெதுக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம், நசுக்கப்பட்டோன்ற எந்த ஒரு குறிப்பும் அதில் இருக்கவே இருக்காது. விண்ணியலின் அடிப்படையில் எப்படி பூமிக்கு எல்லா கிரகத்தோட துணையும் ஆதரவும் தேவையோ அதே போல ஒரு மனித உடலுக்கு எல்லா உறுப்புமே ரொம்ப முக்கியமானது.
இதன் அடிப்படையில் நான்மறைகளை கற்ற பெரியோர்களை அந்தணன்னு வாயை வச்சு குறிப்பிட்டாங்க. இவங்களுடைய அறிவுரைகளின்படி நடக்கும் அரசனை 2 கைகளை வச்சு குறிப்பிட்டாங்க. இந்த அரசனுக்கு துணையாக இருக்கும் வைசியர்களை தொலைய வச்சு குறிப்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு இதன் அடிப்படையில் நடக்கும் இவர்களுக்கு துணையாக இருக்கும் மக்களை சூத்திரர்கள்னு பாதத்தின் மூலமா குறிப்பிட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு சமூகம் இயங்க மன்னன், மக்கள், அறிவில் சிறந்த முதியோர்கள் தேவைங்கிறத உடல் மூலமா குறிப்பிட்டாங்க முன்னோர்கள். அத வடுக ஆரியர்கள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சாதிய முறையில் திரிச்சதால அதை பார்த்த வெள்ளையன் இந்தியர்கள் சாதிய ரீதியில் தான் வாழ்ந்து வந்தார்கள்னு பொதுமுத்திர குத்தி முடிச்சு விட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய கைப்பாவையாக இருந்தது மகான் அம்பேத்கர். ஜெய்பீம் அம்பேத்கர் சூத்திரர்கள் என்ற வகுப்பினர் பிரிய காரணம், சூத்திரர்கள் என்ற வகுப்பினர் உண்டாக காரணமாக 2 கருத்துக்களை அவர் சொல்றாரு. முதல் கருத்து என்னன்னா, சூத்திர மன்னர்கள் சும்மா இல்லாம பிராமணர்களை வம்புக்கு இழுத்து தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்களாம். அதனால கடுப்பான பிராமணர்கள் வேள்வியும் செய்ய முடியாது, மந்திரமும் சொல்ல முடியாதுன்னு விலகி போனதால பிராமணர்களே ஒதுக்கி வைத்த இனம்னு இவங்களை பிற இனத்தவர்கள் கருத்துனதால சூத்திரர்கள் என்ற இனம் உண்டானதா அம்பேத்கர் ஒரு கருத்தை சொல்றாரு. 2வது கருத்து என்னன்னா, புத்திசத்துக்கு போன சில இந்துக்கள் மாமிசம் சாப்பிடுவதை அறவே கைவிட்டனர். ஆனால் சிலர் அதை கைவிடவில்லை. யாரெல்லாம் மாட்டுக்கறி உண்டு வாழ்ந்தாங்களோ அவங்களையெல்லாம் சூத்திரர்கள்னு ஒதுக்கி வச்சதா 2வது கருத்தை சொல்றாரு. இந்த 2 உருட்டுல எது உண்மையான உருட்டுன்னு அவருக்கே தெரியாது. இதுல இவரை மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லுது ஒரு கூட்டம். வடுக ஆரியர்கள் உருவாகும் முன்பு வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததில்லை. அதுக்கு சிறந்த உதாரணங்களை இப்ப நாம பார்ப்போம். பெரும்பாலான சித்தர்கள் பிராமண குடியில் பிறக்கவே இல்லை. ஆனாலும் சித்தர்களை எவனோ சூத்திரர்கள்னோ கீழ்ச்சாதியினோ சொல்லவே இல்லை, இனியும் சொல்லவும் மாட்டான். சங்கிகள் கொண்டாடும் ராமாயணத்தை எழுதின வால்மீகி பிராமண குடியில் பிறந்தவர் கிடையாது. அவர் சூத்திர வம்சத்துல பிறந்தவர். ஆனா என்னைக்காவது யாராவது வால்மீகிய அந்த காலத்துல தீண்டத்தகாதவன்னு குறிப்பிட்டிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மகாபாரதம் என்ற சங்கிகளின் நூலை எழுதின வியாசர் பிராமண குடியில் பிறக்கவே இல்லை. அவரும் கீழ்நிலையிலிருந்து வந்தவர். ஆனா யாருமே அந்த காலத்துல வியாசரை தீண்டத்தகாதவர்னு குறிப்பிடவே இல்லை. மிகப்பெரிய சமஸ்கிருத புலவர்னு அழைக்கப்படும் காளிதாசர் பிராமண குடியில் பிறக்கல. இவரும் கீழ் சாதியில் இருந்து வந்தவர். ஆனா யாருமே அந்த காலத்துல இவரை தீண்டத்தகாதவர்னு சொல்லவே இல்லை. ரிக்வேதத்துல 5 தொழில் வழி குடிகள், அதாவது சூத்திரர்கள்னு இப்போ உருட்டுற அந்த பிரிவிலிருந்து 5 தலைக்கட்டுகள் அக்னியில் சடங்கு செய்தார்கள்னு குறிப்புகள் இருக்கு. ஆனா நவீன பகுத்தறிவாதிகள் நம்ம கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்க? அக்னியில் வேள்வி செய்ய பிராமணர்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள், அக்னி என்பது பிராமணர்களின் உரிமை மட்டுமேன்னு உருட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி சூத்திரர்களை இவங்க அக்னியில சடங்கு செய்ய விட்டுருக்காங்க? வேதங்களில் இருக்கும் பல நூல்களை சூத்திரர்களும் எழுதியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஐத்திரேயா பிராமணாங்கிற நூலை எழுதினது ஒரு சூத்திரர். சந்தயோகா உபநிடத்துல ஜனுஸ்ருதி என்ற மன்னனுக்கு பிராணம் மற்றும் வாயுவை பத்தி ஒரு சூத்திரன் கத்து தந்தான்னு குறிப்புகள் இருக்கு. அதாவது மன்னனுக்கே பாடம் எடுக்கிற நிலையில இருந்தவங்களை நசுக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்கன்னு உருட்டி வச்சிருக்காங்க மாடர்ன் டே அறிவாளிகள். அத்ரி சம்ஹிதால சூத்திரர்கள், நிசதர்கள், சண்டாளர்கள் மற்றும் மேலக்காரர்கள் எல்லாருமே பிராமண குடியிலிருந்து வந்தவர்கள்னு எழுதிட்டே போயிருக்காங்க. அதாவது தமிழர்களுடைய வேதத்தில் இப்படி தெளிவா இருந்ததை வடுக ஆரியர்கள் மறைச்சு இட்டுக்கட்டி திரிச்சு ஊரை ஏமாத்தி கொடூரமான சாதிய முறையை திணிச்சிருக்காங்க. இது எதுவும் தெரியாத நம்ம உள்ளூர் தமிழ் தேசியவாதிகள் மேடைக்கு மேடை ஆரியமே வந்தேரியேன்னு நம்மள மாதிரியே ஏமாந்து போய் வாழ்ந்துட்டு இருக்க வடவர்களை கடிச்சிட்டு இருக்கானுங்க. உண்மையா தமிழர்கள் யாரை கடிக்கணுமோ அவங்கள கடிக்காம அவங்கள பதவியில உட்கார வச்சுட்டு இவனுங்க என்ன தமிழ் தேசியம் பேசுறானுங்கன்னு சுத்தமா புரியல. சாதியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை நாம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. Arigato மக்களே. That's all, folks.